ஹாய், எப்படி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1,00,000 ரூபாவை எப்படி 3,60,000 ஆக்கினேன் 2 மாதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து ஷிபா இனு கோயினையும் போன வீக் வந்துக்கிட்டு நான் சொன்ன என்னோட வீடியோக்களை கமெண்ட் மட்டும் பண்ணிருக்கிறவங்களுக்கு 10 ட்ரோனும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணவங்களுக்கு 25 ட்ரோனும் கொடுக்கறதுக்கான அந்த ரோவையும் பார்க்கலாம். Share knowledge. I'm fun. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Riffaz. இப்போ இந்த சேனலோட நிறைய வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு இன்டர்நெட்டும் ஒரு லேப்டாப்பும் ஒரு கம்ப்யூட்டரும் இருந்தால் எப்படி நீங்கள் மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு உடனடி ஆஃபம் வருது, ட்ரேடிங் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது ஒரு எம்எல்எம் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது, இல்லை காசை போட்டால் ₹1 போட்டால் அது ₹2 தர ஒரு வெப்சைட்டில் கொண்டு போடுறது. இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுன்னு சொன்னோன்னே முதல்ல ஞாபகம் வர விஷயங்கள். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய வியூஸும் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தட் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னது தான், இருந்தாலும் இதோட உண்மையான ரிசல்ட்ஸை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இது வந்துக்கிட்டு ஒரு லெஜிட்டான ஒரு செக்யூரான ஒரு முறை, இருந்தாலும் சின்னதாக ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு முதல்ல ஷிபா இனு கோயின் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்குவோம். ஷிபா இனு கோயின் வந்துக்கிட்டு இந்த வருஷம் டோஜ் கோயின் அதோட வேல்யூ கூடினப்போ அதை பார்த்து அதுக்கப்புறமா அதோட பப்பி அப்படின்னு சொல்லி இந்த ஷிபா இனு கோயினை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்துக்கிட்டு இதை பற்றி பெருசாக ஹைப் எதுவும் இருக்கல, இருந்தாலும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நாளையால் ஈலான் மாஸ்க் வந்துக்கிட்டு அவரோட ட்விட்டரில் நான் வந்துக்கிட்டு சில ஷிபா பப்ஸை வந்துக்கிட்டு அடாப்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ நான் அப்போ கூட அதை சீரியஸாக எடுக்கல. ஏன் சொன்னால் டோஜ் கோயின் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 8-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ வந்துக்கிட்டு டபுள் ஆச்சுது, ட்ரிபிள் ஆச்சுதுன்னு சொல்லலாம். ஷிபா இனு கோயினுக்கும் அந்த ஒரு லாங் டேர்ம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட அப்டேட்ஸ், இவங்களோட வெப்சைட், அடுத்தது இவங்களோட ப்ரோசஸ் முறை, இவங்களோட ஒயிட் பேப்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னே அதை விட கொஞ்சம் குயிக்காக, அதை விட கொஞ்சம் வேகமாக இதை பம்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்க இந்த வருஷம் 2021 8ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு ஒரு $490, அதாவது $490 ஷிபா இனு வாங்கினேன். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஷிபா இனு வந்துக்கிட்டு நிறைய வாங்கணும், எவ்வளோ காசு இருக்குதோ அவ்வளோத்துக்கு வாங்கணும், ஒரு 2 வருஷம் சரி இதை ஹோல்ட் பண்ணி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் $490 8ஆம் மாதம் 7ஆம் தேதி கொஞ்சம் ஷிபா இனு வாங்கினேன். அது வந்துக்கிட்டு எனக்கு 71 மில்லியன் ஷிபா இனு வந்தது. அப்புறம் அதே மாதம் 8ஆம் மாதம் 21ஆம் தேதி இன்னொரு $20 ஷிபா இனு வாங்கினேன். அதில் வந்துக்கிட்டு ஒரு 2 மில்லியன் ஷிபா இனு வந்தது. ரெண்டையும் சேர்த்து 73 மில்லியன் ஷிபா இனு நான் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தேன். இதில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துக்கிட்டு ஒரு $10 ஷிபா இனு என்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வழக்கம் போல மெசேஜ் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தார். நான் அவருக்கு வந்துக்கிட்டு $10 உரிய ஷிபா இனு அனுப்பி வச்சது போக மிச்சம் இருக்கிற ஒரு $500 ஈக்குவலான ஷிபா இனு கோயினை நான் வந்துட்டு வச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 69 மில்லியன். திடீர்னு ஒரு நாள் இந்த மாதம் 10ஆம் மாதம் ஸ்டார்ட்ல நான் பார்த்தேன் இதோட வேல்யூ வந்துக்கிட்டு 2 மடங்கு கூடி இருந்தது. என்னடா இது நம்ம நினைச்சதை விட கூடுதலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் 2 நாளையில குறைஞ்சிது. ஸோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா 10ஆம் மாதம் இந்த மாதம் 6ஆம் தேதி அதை நான் வித்தனா என்கிட்ட இருந்த எல்லா ஷிபா இனு கோயினையும் வித்துட்டேன். $500 நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஷிபா இனு கோயினை $1,800 விற்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்துக்கிட்டு 2 மாதத்துக்குள்ள, 2 மாதம் கூட முழுசாக முடியலை. நான் வாங்கினது 8ஆம் மாதம் 7ஆம் தேதி, வித்தது 10ஆம் மாதம் 6ஆம் தேதி, கிட்டத்தட்ட 2 மாதம், கிட்டத்தட்ட 250% இதோட பெருமதி கூடி இருந்தது. இதை விட பேராசைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் வித்தேன். ஸோ நம்ம நாட்டு காசு வந்துக்கிட்டு 1 லட்சத்துக்கு பெருமதியான ஷிபா இனு அப்படிங்கிற அந்த கோயினை 2 மாதம் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததுக்கு இப்போ 3,60,000 விற்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது ஸோ கிட்டத்தட்ட 2 மாதத்துல 250% ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இப்போவும் கூட ஷிபா இனு கோயின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடித்தான் இருக்குது. இன்னும் கூடலாம், இல்லை திடீர்னு குறையலாம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே 250% வந்துக்கிட்டு இது வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகிட்டுது ப்ராஃபிட் வர அளவுக்கு. ஸோ இதுக்கு அங்கே குறையலாம், உங்களுக்கு லக் இருந்தால் கூடலாம். ஸோ இந்த நேரத்துக்கு நீங்கள் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட வாங்கலாம். ஆனால் இது இந்த மாதிரி 2 மாதமான அந்த ஷார்ட் பீரியட்டுகள்லேயோ இல்லை 1 மாதமாக ஒரு ஷார்ட் பீரியட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இப்போவும் வாங்கி இந்த மாதிரி 250% இல்லை ஒரு 100%
எக்ஸ்ட்ராவாக அதோட வேல்யூ கூடுறப்போ விற்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களை பாதிக்காத ஒரு காசை போட்டு இந்த ஷிபா இனு கோயினை நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரோன் கோயின் நான் சொல்கிறப்போ வாங்கி வைங்க கூடும் அப்படின்னு சொல்கிறப்போ 11 ரூபா இருந்தது. நான் சொல்லி ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அதுவும் 22 ரூபாவாக கூடிச்சுது. ஒரு லெஜிட்டான முறையில், ஒரு பயப்பட தேவையில்லாத முறையில், உங்களோட காசை கொண்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க தேவையில்லாத ஒரு முறையிலையும் இந்த மாதிரி நம்ம நிறைய காசு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்டுகளை நான் தந்துட்டு இருப்பேன். ஷிபா இனு கோயினை நான் உரிய டேட்டுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ண மறந்துட்டேன். உண்மையில் மறக்கலை, டைம் கிடைக்கல. நான் ட்ரோன் கோயினுக்கான அப்டேட் உங்களுக்கு தந்தப்போவே ஷிபா இனு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் அதுக்கான டைம் கிடைக்காதால் சொல்லப்படல. ஸோ இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே எனக்கு 250% லாபம் வந்துட்டுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணின மெசேஜ், ஏற்கனவே அவர் 80 USDTக்கு ஷிபா இனு வாங்கி நேற்று 206 USDTக்கு அதை விற்றுருக்கிறாரு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது. இந்த டைமில், இந்த பாயிண்டில் அது சின்னதாக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம போன வீக் வந்துக்கிட்டு சொன்ன வீடியோக்களை கமெண்ட் மட்டும் பண்ணியிருக்கிறவங்க 10 ட்ரோனும் ஃபேஸ்புக்கில் கொண்டு ஷேர் பண்ணி அந்த லிங்கை கொண்டு வந்து நீங்கள் போடுறவங்க 25 ட்ரோனுக்குமான அந்த ட்ரோவை செய்யலாம். இப்போது நான் லிங்கை போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் கமெண்ட் பிக்கருக்கு வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 11 இருக்குது. இப்போ கீழே வந்துட்டு ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணால் இந்த ட்ரா பண்ணுது. யார் ஓகே, வசந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அண்ணா ஹவு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கொழும்பு டு எல்லான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் அவரோட ட்ரோன் அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ட்ரோன் வாலெட்டை ஓப்பன் பண்ணி இங்கே வந்துட்டு சென்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே அவர் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் கமெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறார், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண இல்லை. ஸோ 10 ட்ரோனை இங்கே கொடுத்துட்டு ரிஃபாஸ் டு வாசன் அப்படின்னு சொல்லி நோட்டில் கொடுத்துட்டு இந்த சென்ட் பண்ணுறேன். சைனை கிளிக் பண்ணாக்க போயிடுச்சு. ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட். கங்க்ராட்ஸ் வசந்தன், உங்களுக்கு இப்போது அந்த 10 ட்ரோன் வந்து சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி வந்துக்கிட்டு வார ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே உங்களுக்கும் கமெண்ட் மட்டும் பண்ணினா 10 ட்ரோனும், இல்லை ஃபேஸ்புக்கில் கொண்டு ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கொண்டு வந்து இங்கே போட்டால் 25 ட்ரோனும் எடுத்துக்கிறதுக்கான அந்த ட்ரோவில் நீங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ண வேண்டிய, ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி வார ஃப்ரைடே கடையில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க வார வீக்கும் இந்த மாதிரி செய்கிற வீடியோவில் இந்த ட்ரோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.